இன்றைய புனிதர் புனித ஸ்கொலாஸ்டிகா. இவர் புனித பெனடிக்ட் அவருடைய சகோதரி. வசதி படைத்த குடும்பத்தில் பிறந்தவர்கள். ஆனால் கடவுள் மீது கொண்ட பற்றினால் இறைப்பணி ஆற்றுவதற்கு தன்னை ஒரு துறவியாக மாற்றிக்கொண்டவர். புனித பெனடிக்ட் அவர்கள் தனக்கென்று ஒரு துறவு மடத்தை உருவாக்கி அதிலே அவர் அதற்குரிய சட்டங்களை இயற்றி அதை செயல்படுத்தி கொண்டிருந்தார். அதே சட்டத்தை ஸ்கொலாஸ்டிகா அவர்களும் தன்னுடைய மானஸ்ட்ரி, அதாவது தான் வாழ்ந்த அந்த கான்வென்ட்டில் அவங்க நடைமுறைப்படுத்தி அதன்படி வாழ்ந்தார்கள். ஆனால் சொல்லப்படுகின்ற ஒரு நிகழ்வு என்னவென்று பார்க்கின்ற பொழுது, கிரெகோரி த கிரேட் புனிதர் அவர் தன்னுடைய எழுத்தில் சொல்லக்கூடிய ஒன்று, மாதம் ஒரு முறை புனித பெனடிக்டும் ஸ்கொலாஸ்டிகாவும் சேர்ந்து ஆன்மீக சிந்தனைகளை பற்றி பேசுவதுண்டு, கடவுளை பற்றி பேசுகின்ற ஒரு பழக்கம் அவர்களிடம் உண்டு. அவ்வாறு பேசுகின்ற பொழுது ஸ்கொலாஸ்டிகா கேட்குறாங்க, இன்னைக்கு நைட் நான் இங்கே தங்கி நம்ம கடவுளை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், இல்லை வேண்டாம், நீ போ, ஏன்னா சட்டத்தின் அடிப்படையில் நான் இரவு நேரத்தில் வெளியே தங்கக்கூடாது என்று சொல்லுகின்ற பொழுது அவள் முழந்தாள் படியிட்டு ஜெபிக்கின்றாள். ஜெபித்தவள் என்ன நடக்கிறது என்றால், ஜெபித்த உடனே அந்த வெளியே பயங்கர மழையும் இடியும் மின்னலமாக இருக்கிறது. ஆகவே அந்த இரவு அவரை பெனடிக்டால் அங்கே செல்ல முடியவில்லை. அவர் கேட்குறாரு, என்ன செஞ்ச அப்படின்னு கேட்கும்பொழுது, நான் உன்னிடம் கேட்டேன், நீ அனுமதி கொடுக்கவில்லை, நான் கடவுளிடம் கேட்டேன், அவர் உன்னை என் அருகில் அவரை பற்றி பேசுவதற்காக கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லி அந்த இரவு முழுவதும் பேசிவிட்டு அங்கிருந்து கடந்து சென்று விடுகின்றாள். அதன் பிறகு 3 நாள் கழித்து பெனடிக்ட் அவர்கள் தன்னுடைய ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டிருந்த பொழுது அவருக்கு தெரிகிறது, ஸ்கொலாஸ்டிகா அவர்கள் இறந்து அவருடைய ஆன்மா புறா வடிவிலே ஆண்டவர் கரத்தில் தஞ்சம் புகுவதாக வரலாறு குறிப்பிடுகின்றது. அந்த புனித வழியாக நம்முடைய குடும்பங்களையும் நாம் இறைவனத்தில் ஒப்புக் கொடுப்போம். இறைவன் நம்ம ஒரு நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.